And hi students, and today பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கன்வர்ஷன் பார்க்க போகிறோம். கன்வர்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா டெசிமல் டு பைனரி, பைனரி டு டெசிமல் ரெண்டுமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி இது உங்களுக்கு என்ன சில விஷயங்கள் தெரியும். என்ன அப்படின்னா டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னா அது என்ன அப்படின்னா விச் இஸ் 0 to 9 10 நம்பர்ஸ் இருக்கும். பைனரி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் த டெசிமல் அண்ட் பைனரி ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைனரிலேருந்து டெசிமல் எப்படி போகிறது அண்ட் டெசிமல்லேருந்து பைனரி, டெசிமல் பைனரி டு டெசிமல் ரெண்டுமே நம்ம இதில் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட். ஓகே, இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வி வில் டிஸ்கஸ் சம் பேசிக்ஸ். ஒரு பிட் அப்படின்றது இட்ஸ் அ ஒன் binary data. Okay, and nipple in the sense we have 4 bit of binary data, then we call it as a nipple, and if you have 8 bit we will call it as a byte. Okay, so before getting into ideas சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நம்பரை எப்படி நம்ம வேல்யூஸ் நம்ம கொடுப்போம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2945 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2945 இருக்கு. நம்ம லோவர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்போம். இது லோவர்ஸ், இது ஒன்ஸு, இது டென்ஸு, இது ஹண்ட்ரட்ஸு, இது தௌசண்ட்ஸ். ஓகே, ஸோ இது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இது எக்ஸ்பான்ஷன் நீங்கள் ஸ்கூலில் எழுதியிருப்பீங்க. 2945 அப்படின்னா 2000 + 900 + 40 + 5. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை பிரித்து எழுதுவோம். ஓகே, ஸோ சின்ஸ் இட்ஸ் அ டெசிமல் நம்பர் அப்படின்றதுனால 10^0, 10^1, 10^2, 10^3 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 இருக்குது அப்படின்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 × 10^0 = எவ்வளோ வரும்? எனிதிங் பவர் 0 பார்த்தீங்க அப்படின்னா 1, ஸோ வில் பி ஹேவிங் 5 ஹியர். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா 4 × 10^1 என்னது, which is 4 × 10, so which is equal to 40. Okay, similarly 9 × 10^2, which is equal to 9 × 100, which is equal to 900. Okay, similarly 2 பார்த்தோம் அப்படின்னா 2 × 10^3, which is 2 × 1000, so which is equal to 2000. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு 5 இருக்குது. நான் இந்த 5 நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, 5 45 5 + 40 45 900 and we have 2000, so we have 2945. ஓகே, ஸோ இது இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வேல்யூவை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம எழுதுகிறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம கன்வர்ஷன்லேயும் நமக்கு யூஸ் ஆக போகுது. ஓகே, ஃபைன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பைனரி நம்பர் இருக்குது 111. See, this is the binary number. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், base 2 இண்டிகேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர் அப்படின்றதுனால 10^0, 10^1, 10^2, 10^3 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா பைனரி நம்பர், பைனரியோட பேஸ் என்னது, we have 2, அதாவது 0 and 1 அப்படின்னு ரெண்டு நம்பர் தான் இருக்கும். அதனால தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், base 2 அப்படின்னு நம்ம இங்கே போடுறோம். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேயே நான் அந்த நம்பர்ஸ் நான் எழுதுகிறேன். we have 111. ஓகே, we have 111, 3 1 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா this is the binary number. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெசிமல் நம்பராக எழுத போகிறோம். ஓகே, this is the first case. ஓகே, பைனரி நம்பரை டெசிமல் நம்பரில் எழுத போகிறோம். ஓகே, டெசிமல்லேருந்து பைனரி நம்ம பார்ப்போம். ஃபார் த டைம் பீயிங் we discuss binary to decimal. ஸோ இங்கே என்ன பண்ணோம், இதே மாதிரி தான் இங்கே பண்ண போகிறோம். ஹியர் we have 10 power just a minute. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10^0 இருக்குது, 10^1 இருக்குது, 10^2 இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா you will be using 2^0, 2^1, 2^2, 2^3 அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஹியர் we have 1 × 2^0. ஏன்னா இது ஒன்ஸ். ஓகே, இது டென்ஸ், இது 1000, ஹண்ட்ரட்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அப்படின்றது இங்கே 10^0, 10^1, 10^2 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் we have 1 × 2^1. ஏன்னா இது 0 1
இது 10 power 2 power 2 வந்துரும். Okay, so here we have 1 into 2 power 2. Okay, you can check here. அதே ப்ராசஸ் தான் இங்கே பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா we have 2945 பிரித்து எழுதியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பைனரி வந்து டெசிமலாக மாற்றுறதுக்கு we made a conversion with 2 power 0, 2 power 1, 2 power 2. ஏன் 2 யூஸ் பண்ணுறோம்? we are having 2 numbers zeros and ones. Okay, you have to keep that. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆக்டல் ஹெக்ஸாடெசிமல் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 into 1 which is 1 and 1 into 2. 2 power 1 வந்து பார்த்தீங்கன்னா 2. So we'll be having 2 here and 2 power 2 is 4. 2 into 2 பார்த்தீங்கன்னா 4. 4 into 1 which is 4. Okay, so we'll be having 7. So triple 1 ஓட which is the decimal equivalent பார்த்தீங்க அப்படின்னா 7. Okay, so இந்த 7 எப்படி பைனரியாக நம்ம மாற்றுறது அப்படின்றத பார்ப்போம். சரி, ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். Okay, so here we have 1 1 0 0 1. ஸோ எழுதும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கணும். ஓகே, you have to start with here. ஓகே, பைனரி கன்வர்ஷன் எல்லா இடத்துலையும் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னு வந்துட்டாலே நீங்கள் ஜீரோவில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ we have 1 into 2 power 0. ஸோ 1 into 1 which is 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஸோ 0 anything into 0 பார்த்தீங்க அப்படின்னா that will be 0. ஓகே, similarly இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா anything into 0 is 0. Okay, and here we have 0. Sorry, this is not 0, this is 1. Okay, 1 into 2 power 3. 2 power 3 is 8. Okay, and இங்கே பார்த்தீங்க அப்படின்னா here we have 1 into 2 power 4. 2 power 4 அப்படின்றது 8 into 2. 2 power 3 8 3 இன்னொரு 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா we will be having 16. Okay, so இங்கே பார்த்தோம் அப்படின்னா we will be getting 25. So this is the process of converting binary into decimal. Binary into decimal. Okay, so முதல்ல பைனரியிலேருந்து டெசிமல் போனதை பார்த்துருக்கோம். ஓகே, கன்வர்ஷனை பார்த்துருக்கோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா we have numbers like this. ஓகே, நடுவில் எந்த ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூஸ், அதாவது டெசிமல் பாயிண்ட் இந்த இடத்துல இருந்திருக்காது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறது? மிக்ஸ்டு நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஜர் பார்ட்டும் இருக்கும் அண்ட் ஃப்ராக்ஷனல் பார்ட்டும் இருக்கும். ஃப்ராக்ஷனல் பார்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற பைனரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கு. சாரி, இங்கே பைனரி பாயிண்ட்டுன்னு சொல்லணும். here we have a binary point. பைனரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் we are called as a fractional part. So this is the integer part and this is the fractional part. Okay, so இங்கே கவனம் இருக்கணும். பாயிண்ட் இருக்கு இல்லையா, பாயிண்ட்லேருந்து இங்கே 0 வந்துருச்சு, இங்கே 1 போயிடுச்சு. ஸோ இங்கே திருப்பம் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா 0 நான் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 0க்கு ரைட் ஹேண்ட் சைடு எப்போவுமே நான் என்ன யூஸ் பண்ணணும்? 2 power minus 1. இங்கே 2 power 0 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், அடுத்து 2 power 1 போட்டாச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்க முடியும்? 2 power minus 1 தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ இதை நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, for example if you have 10.1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 10 நம்ம யூஸ்வலாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம், which is 1 into 2 power 0. சாரி, இங்கே 0 போடும். 0 into 2 power 0 is 0 and similarly 1 into 2 power 1 is equal to 2. So we will be having 2. இது எதோடது? இந்த பார்ட்டோடது மட்டும். ஓகே, இது இந்த பார்ட்டோடது மட்டும். ஓகே, பாயிண்ட் 1 இருக்கு இல்லையா? ஓகே, பாயிண்ட் 1 இருக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா we have 1 into 2 power minus 1. 2 power minus 1 அப்படின்றது என்னது? 1/2. 1 into 1/2 which is 0.5. Okay, so the decimal equivalent of the given binary number for 10.1 is 2 plus 0.5 which is equal to 2. Okay, so this is how the conversion takes place. You will look into examples நான் சொல்கிறேன். இது பேசிக் ஐடியா. ஓகே, ரைட், ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெசிமல் டு பைனரி, டெசிமல்லேருந்து பைனரி நம்பரை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே,
ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா I have 9. ஓகே, இந்த மெத்தடுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா we call as a double dabble method. Double dabble method. Okay, this is the popular method for converting decimal number பைனரி நம்பர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு wonderful method. அது most widely used method. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா we have to divide the number by 2. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 9 டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக டிவைட் ஆகாது, ரிமைண்டர் வரும். இந்த ரிமைண்டரும் கோஷன்ட்டும் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைனரி நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஹியர் we have 2. 2 வந்து 2 9ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 4 times 8 போகும், ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஓகே, சிமிலர்லி இன்னொரு தடவை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 times 4 2, ஸோ ரிமைண்டர் எனக்கு இருக்காது. ஓகே, அதே மாதிரி we have இன்னொரு தடவை 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 1 times is 2, ரிமைண்டர் எதுவுமே இருக்காது. இந்த பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ரிமைண்டர் பார்ட் அண்ட் தீஸ் ஆர் தி கோஷன் பார்ட். அண்ட் நம்ம பைனரி நம்பர் எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி பாத்தில் போகணும். அதாவது இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. we have to start writing from this one. இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் 1001. இது வந்து உங்களுக்கு எதுவும் வித்தியாசம் தெரியாது. ஸோ வில் கெட் இன்டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இதில் பார்த்தீங்கன்னா 25 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ we have 1 times 2 அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா we have 2 times is 4 and 5 இருக்குது, 1 is remainder and again 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 times is 12, we have 0 remainder and 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 3 வரும், remainder 0 and similarly 2ஆல் again டிவைட் பண்ணோம் அப்படின்னா just one time and you will be having the 1 remainder. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா you have to write from bottom. இங்கேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே எழுதணும். ஓகே, டோன்ட் கோ லைக் திஸ், மேலேருந்து கீழே எழுதிடக்கூடாது, அது தப்பாயிடும். ஸோ 1 1 0 0 1. ஸோ திஸ் இஸ் தி decimal equivalent, sorry, binary equivalent of 25. ஸோ திஸ் இஸ் how the conversion takes place. நீங்கள் இந்த நம்பருக்குலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் இதுக்கான பைனரி ஈக்குவலண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், நீங்களே செக் பண்ணிக்கலாம் வெதர் யூ ஆர் கரெக்ட் ஆர் நாட் அப்படின்ட்டு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா டெசிமல் ஃப்ராக்ஷனை பைனரியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் கிரிட்டிக்கல், கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஓகே, ஈஸி தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா 0.85 கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணணும். ரைட், ஸோ பைனரிக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, பைனரினா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? 2 ஞாபகம் வரும். ஸோ கிவன் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு 1.7 வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு 1.7 வந்தது அப்படின்னா டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை அப்படியே வச்சுக்கிட்டு 1 இருந்தது, வேல்யூ இருந்தது அப்படின்னா அந்த கேரி வித் எ கேரி ஆஃப் 1 அப்படின்னு எழுதணும். ஓகே, 1.7 0.7 வித் எ கேரி 1 அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. கிவன் நம்பர் இது 0.85 இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1.7. ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்? 0.7 வித் எ கேரி 1. சரி, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 0.7 அகைன் கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா ஐ வில் பி கெட்டிங் 4. நான் எப்படி எழுதுறேன்? 0.4 வித் எ கேரி ஆஃப் 1. ஓகே, 0.4 அதாவது 1.4 0.4 மட்டும் நான் வச்சுக்கிட்டு 1 நான் தனியாக எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது, இங்கே ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது. ஓகே, அப்புறம் இந்த 0.4 இருக்கு இல்லையா, 0.4 திருப்ப நான் கொண்டு போகிறேன். 0.4 இன்ட்டு 2 பார்த்தீங்க அப்படின்னா 0.8. இதில் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஸோ 0.8 வித் கேரி 0. அதாவது இந்த இடத்துல கேரியே இல்லை, ஸோ we are putting 0. ஓகே, அண்ட் அகைன் இந்த 0.8 இருக்கு இல்லையா, இந்த 0.8 கொண்டு போகிறேன். ஐ எம் மல்டிப்ளைங் இட் பை 2 அண்ட் 1.6 வருது. 1.6 பார்த்தீங்க அப்படின்னா 0.6 வித் கேரி ஆஃப் 1. ஓகே, 1.6 0.6 அண்ட் 1 அப்படின்னு நான் பிரித்து எழுதுறேன். ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 0.6 அகைன் கேரி இருந்ததுன்னா தனியாக எழுதிட்டு மிச்சம் இருக்கிறது கீழே கொண்டு போயிடும். ஓகே, ஸோ here we have 0.6 into 2 which is 1.2. 0.2 with the carry, 0.2 with the carry of 1. அதாவது 1.2 இருக்கு, 1 தனியாக எடுத்துக்கிறேன், 0.2 அப்படியே இருக்குது, அதை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போய்க்கிறேன்.
okay. So 0.2 into 2 which is 0.4, 0.4 with the carry 0, அதாவது 0. ஸோ 0.85 ஓட பைனரி ஈக்குவலண்ட் நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மேலேருந்து கீழே எழுதணும். ஓகே, ஸோ டபுள் டேபிள் மெத்தடில் கீழேருந்து மேலே எழுதணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே எழுதணும். சரியா? ஸோ விச் இஸ் 0.0.110110. So this is the decimal equivalent of, sorry, binary equivalent of 0.85. Okay, so bookல இருக்கிற examples solve பண்ணி பாருங்க. If you have any doubts, you can DM me on Instagram. கீழே லிங்க் இருக்கு, you can use that, or you can contact me through WhatsApp. Okay, so happy learning. If you have any doubts, commentsல போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட. Okay, thank you so much.